Hello friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 6 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீல நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிரும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. 2 சின்ன தக்காளி 2 நான் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 6 வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை நல்லா வணக்கி விட்டுட்டே இருப்போம். அதை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம வெங்காயம் வணக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டனோட யூசஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். மட்டன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டடீஸில் அவங்க கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. நம்மளுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி தரும். மட்டன் சாப்பிட்றதுனால வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் அண்ட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராமையும் இது அவாய்ட் பண்ணுது. இப்போ இதில் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி விடும். ஸோ நம்ம இப்போ 1 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 3 விசில் விடுறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லாவே இருக்குது. இன்றைக்கி நான் 3 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். இதுலேயே நல்லா தண்ணி இருக்கங்காட்டி நான் இன்றைக்கி இனியும் எக்ஸ்ட்ராவாக 2 கிளாஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். நார்மல் நம்ம அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவோம். பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 1.5 கிளாஸ் ஆட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த மட்டனில் நிறையா தண்ணி விட்டுருக்கங்காட்டி நம்ம இன்றைக்கி 1.5 கிளாஸை கம்மி பண்ணி தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாஸ்மதி அரிசிங்கிறங்காட்டி 1 விசில் வந்தால் போதும். இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கே. நல்லா இதை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. உணவும் மருந்தும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹலோ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.